என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறேன். கர்த்தர் எப்போதுமே ஒரு பிரச்சனையினுடைய ஆணி வேரை காண்கிறவர். மனிதன் பிரச்சனையின் மேலோட்டமா பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் பிரச்சனையினுடைய ஆணி வேரை பார்க்கிறவர். ஸ்தோத்திரம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், எவனும் இதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இதயத்தினுடைய நினைவுகளை அவர் பார்க்கிறார். என்ன பிரச்சனை, எது வேறா இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஒரு மரத்தினுடைய தண்டு பாகம், அந்த இலை, பூக்கள், காய்கள், பழங்கள் நம்ம மனுஷன் பார்க்கிறோம், நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? இந்த மரத்தினுடைய வேரை பார்க்கிறார். வேரை அவர் பார்க்க முடியும். அவரால் ஒரு கட்டடம் என்று சொன்னால் ஒரு கட்டடத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா கட்டடத்தை மட்டுமல்ல, கட்டத்துடைய அஸ்திபாரத்தையும் அவர் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை நாம் மேலோட்டமாக தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பிரச்சனையினுடைய ஆணி வேரை அவர் காண்கிறவர். நினைவுகளை தூரத்தில் அறிகிறவராய். அல்லேலூயா. நினைவுகளின் அது மாத்திரம் நினைவுகளை அறிகிறது மட்டுமல்ல, நினைவுகள் தோற்றமல்லாமல் அவர் அறிகிறார். நம்முடைய நினைவுகளின் நோக்கங்களை அவர் அறிகிறார். தமிழில தோற்றம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் the intent of your thoughts என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு 1:4 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1:4 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். என்ன அர்த்தம்? நினைவுகளுடைய நோக்கங்களை அவர் அறிகிறார். The intent of the thoughts. நினைவுகளுடைய நோக்கம் என்ன? நம்ம ஒரு காரியத்தை செய்தவனா அவர் நோக்கத்தை அவர் பார்க்கிறார். நோக்கம் முக்கியம். அப்ப நினைவுகளுடைய நோக்கத்தை அவர் அறிகிறவர். அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு செயலுக்கும் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கணும். இந்த செயல் மூலமா கர்த்தர் மையப்படுகிறாரா? கர்த்தருடைய சித்தம் தானா? கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிறதா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். சும்மா வெளிப்பிரகாரமா மட்டும் பார்க்க முடியாது. சித்தம், அவருடைய நடத்துதல், நாம மைமைப்படுகிறாரா, நாம மைமை அடைகிறதா, இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். நோக்கத்தை பார்க்க வேண்டும்.